Hi, hello folks, welcome to our channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அரண்மனை 4 படத்தோட ரிவ்யூ தான். பார்த்தீங்கன்னா நேற்று படத்துக்கு போயிருந்தோம், பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசலாம், ஒரு ரிவ்யூ மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அரண்மனை வந்து பார்த்தீங்கன்னா எஸ், ஒரு ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ஓகேங்க, எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. செகண்டு ஓகே, தேர்டு இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எனக்கு வந்து ஒன்றும் சொல்ல கேள அளவுக்கு ஒன்றும் இல்லை இதில். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஓகே, இப்போ அரண்மனை 4 போகிறோங்கிறப்போ ஓகே, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சட்டெல்லாம் வச்சுட்டு அப்படியே தான் போய் பார்த்தோம். நம்ம வந்து நைட் ஷோ போயிருந்தோம். ஒன்று சொல்லணும்னா, நைட் ஷோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கும்பல் வந்திருந்தாங்க. ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. நானும் கேள்விப்பட்டேன், நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா போனோம். ஓகேடா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுந்தர் சி நடிச்சிருக்காரு, தமன்னா மேம் இருக்காங்க, அப்புறம் ராஷி கண்ணா, அப்புறம் நம்ம யோகி பாபு, கோவை சர்லா எல்லாருமே இருக்காங்க. ஒரு நிறைய பேர் இருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் ஒரு அதாவது எப்படி சொல்கிறது, அந்த பார்ட் 1 அண்ட் பார்ட் 4 வந்து பார்த்திங்கன்னா ஓகேங்க, சரிங்களா. எனக்கு பார்ட் 1 வந்து பிடிக்கும். உங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு வந்து பேசிக்காக பிடிக்கும் பார்ட் 1, சரி ஓகேங்களா, அதனால் வச்சுருவோம். பார்ட் 4 வந்து பார்த்திங்கன்னா ஓகே, சுந்தர்சியோட யூஸ்வலான ஒரு ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்காங்க. அதனால வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன நல்லா இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். நெகட்டிவ்ஸ் இருக்குது, அது கடைசியாக பேசுவோம். ஃபஸ்ட்டு வந்து பாசிட்டிவ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிடுறேன், சரிங்களா. ஃபஸ்ட்டு திங் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரிவெஞ்ச் ஸ்டோரி வந்து இல்லைங்க இந்த படத்தில், சரிங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாசிட்டிவ். நம்ம பார்த்த ஆல்மோஸ்ட் எல்லா பேய் படமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியில் தான் போகும். ஃப்ளாஷ்பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா பேய்க்கு வந்து விஷத்தை ஊற்றுவாங்க, ப்ரெசண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பேய் வந்து இருக்கிறவங்களுக்கெல்லாம் பால் ஊற்றும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக நம்ம பார்க்குற ஒரு பேய் படமாக இருந்திருக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்திங்கன்னா, ஓகேவா. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இல்லாமல் பாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஓகே, அது நல்லா இருந்துச்சு. தமிழ் சினிமாவில் ஓகே, அது ஒரு மாதிரி கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. நாங்கள் பார்த்தப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கனெக்டடாக இருந்தாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது என்ன நடக்க போகுது அடுத்துங்கிற மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே வந்து சூப்பராக எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட் ஹாஃப் முடிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த பாப்புங்கிற கான்செப்ட் வந்து புதுசாக இருக்கிறதுனால என்ன அது எப்படி இவர் வந்து பண்ண போகிறாரு இதில் அப்படிங்கிறதுலேயே விறுவிறுப்பாக போயிடுச்சு ஃபஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு விறுவிறுப்பான ஒரு ஃபஸ்ட் ஹாஃப், ஓகேங்களா. சர்ன்னு போயிடும். அந்த பார்த்திங்கன்னா அந்த ஹாரர் ஸ்டப்ஸ் எல்லாம் இருக்குது, நல்லா இருந்துச்சு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்காக இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃபில் யோகி பாபு காமெடி அண்ட் பார்த்திங்கன்னா அந்த காமெடி சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் லேக் இருந்துச்சு. அவங்களுக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. அந்த ஃபஸ்ட் ஹாஃப் அந்த மிடிலெலாம் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருந்துச்சு, சரிங்களா. அப்புறம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வலுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படிங்கிறதே ரிவீல் பண்ணுவாங்க. என்ன வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரி, அந்த பேயோட வந்து அதோட அது எப்படி அதை பற்றின இது வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க, ஓகேங்களா. செகண்ட் ஹாஃபில் அது வந்து பார்த்திங்கன்னா ஓகே, அது கரெக்டாக ஒரு இதில் நல்லா டெலிவரி பண்ணிட்டாங்க. ஸோ செகண்ட் ஹாஃபுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த செகண்ட் ஹாஃபில் அந்த கிளைமேக்ஸுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்குமே பார்த்திங்கன்னா ஓகே தான், சரன்னு போயிட்டு தான் இருந்துச்சு, நல்லாவும் போயிட்டு இருந்துச்சு, சரிங்களா. அந்த செகண்ட் ஹாஃபில் முக்கியமாக சொல்லணும்னா தமன்னாவோட ஆக்டிங்கு, சரிங்களா, சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்படியே என்ன சொல்கிறது, அந்த சென்டிமெண்ட்டான ஒரு விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா செம்மையாக ஒர்க் ஆகிருந்துச்சு. ஏன்னா அவங்க பயங்கரமாக நடிச்சிருந்தாங்க அதில், ஓகேங்களா. ஒரு அம்மா சென்டிமெண்ட் தான் இருக்கும் அது, நீங்கள் போய் பாருங்கள் படத்தில் கண்டிப்பாக. ஆனால் நல்லா பண்ணியிருந்தாங்க, சரிங்களா. செம்மையாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. நல்ல சென்டிமெண்ட் எல்லாமே ஒர்க் ஆகிருந்துச்சு, ஓகேங்களா. அந்த சுந்தர்சி அந்த பேய் படம் அரண்மனை சீரீஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. அது நிறைய இடத்துல ஒர்க் ஆகிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழோட ஆக்டிங் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அது வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக தெரிஞ்சிச்சு, நல்லா இருந்துச்சு, சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து அந்த கிளைமேக்ஸ் கிட்ட நெருங்க அப்படியே பார்த்திங்கன்னா யூஸ்வலாக அரண்மனை அப்படின்னா சுந்தர்சி அவர் என்ன பண்ணுவாரோ அதுதான் பண்ணியிருக்காரு. அப்படி தான் போகுது கடைசியில் கிளைமேக்ஸுக்கு, ஓகேங்களா. போய்
இப்போ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து குட், இன்க்ளூடிங் மியூசிக்கும் பார்த்திங்கன்னா ஹிப்ஹாப் தமிழா மியூசிக்கை சூப்பராக பண்ணியிருந்தார். சரிங்களா? நல்ல சின்ன சின்ன விஷயமா இருக்கட்டும் நல்லா இருந்துச்சு. அண்ட் விஎஃப்எக்ஸ் வந்து சொல்லணும்னு நினச்சேன். விஎஃப்எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்ணா பின்னாலாம் எதுவுமே இல்லைங்க. லைக்கு சும்மா இப்போ நம்ம நார்மலாக ஒரு பேய் படம் பார்க்குறோம்னா சும்மா அங்கே நிற்கும் இங்கே நிற்கும் இப்படி திரும்பினா இங்கே வரும், அதெல்லாம் ரொம்ப இல்லை, அளவாக வச்சுருக்காங்க. அது கரெக்டான இடத்துல வச்சுருக்காங்க. ஸ்டார்டிங் இந்த ஃபஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்திங்கன்னா எல்லா இதுவுமே வந்து ஒரு மாதிரி லைட்டாக ஓகே, எப்படி சொல்கிறது, யாரை பார்த்தாலும் பேய் மாதிரி தான் இருக்கும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு லிட்டரலாக எங்களுக்கு அதை பார்க்குறப்போ. அந்த லைட்டிங் ஒர்க்குமே வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக அரண்மனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் வெளிச்சமான ஒரு படமாக இருக்கும். பேய் படத்துலேயே கொஞ்சம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைட்டாகவே எடுத்திருப்பாங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா அப்படி இல்லை, கரெக்டாக இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு கனெக்ஷனோடயே இருந்துச்சு அந்த மாதிரி அந்த லைட்டிங். ஏன்னா ஒரு படங்கிறப்போ எல்லாமே வந்து கரெக்டாக இருந்தால் தான் நம்ம அந்த சீனோட கனெக்ட் ஆகும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்டு இன்னொன்று சொல்லணும், ஒரு விஷயம் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். இந்த ஹாலிவுட் பேய் படத்தோட ஃபேன்ஸை தான் இருப்பாங்க நிறைய பேர். சரிங்களா? அவங்களுக்கான படம் வந்து பார்த்திங்கன்னா அது இது கிடையாதுன்னு அவங்களுக்கே தெரியும். ஏன்னா அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி பார்த்து பழகிருப்பீங்க. இதெல்லாம் பார்த்தா சிரிப்பு தான் வரும். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த படமே வந்து அப்படி வேஸ்ட்டு அப்படிலாம் கிடையாது. ஏன்னா யூஸ்வலாக நாங்கள் வந்து பார்க்குறோம், அவ்வளோ ஃபேமிலி ஆடியன்ஸ் வராங்கிறப்போ ஓகே அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான் வராங்க. கரெக்டுங்களா? ஈஸியாக வந்து பார்த்துட்டு படம் குப்பை அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். நிறைய நான் பார்க்குறேன் கமெண்ட்ஸ்லலாம். நாங்கள் பார்த்ததுக்கப்புறம் தான் அது வந்து தெரியுது. நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துருந்துச்சு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்க, சில கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா படம் குப்பை, படம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் சொல்லலாம். அது எப்படின்னா என்னோடய இதில் வந்து படம் குப்பை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஓவராலாக படமே குப்பை, போய் பார்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூஸ் நிறைய வருது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாதீங்க. எப்படி சொல்கிறது, அவங்களும் போட்டு காசு போட்டு எடுத்திருக்காங்க. வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்காக வந்து ஒரு படம் எடுக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. கரெக்டாக என்ன சொல்கிறது, கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வரைக்குமே கரெக்டாக எடுத்துகிட்டு போயிருக்காரு. நல்லா தான் பண்ணியிருக்காங்க அரண்மனை போகிற பொறுத்த வரைக்கும். அண்டு அந்த கிளைமேக்ஸ் அப்படின்றப்போ பார்த்திங்கன்னா அந்த ஒரு சாமி அந்த யூஸ்வலாக அதே தான் போயிருக்கு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா குஷ்பு மேம் அவங்க ஒரு சாங்க்கு வருவாங்க, அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போயிருக்காரு. சரிங்களா? ஆனால் எனக்கு அந்த கிளைமேக்ஸில் என்ன வந்து பிடிக்கலன்னு சொல்ல முடியாது, பிடிச்சிருந்துச்சு. பட் ஆனால் அது எனக்கு எப்படி வந்து இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எத்தனை பேர் வந்து காட் ஆஃப் வார் கேம் விளாண்டுருக்கீங்கன்னு தெரியாது ஓகேங்களா? காட் ஆஃப் வார் 2 விளாண்டுருந்தீங்கன்னா அதில் ஒரு ஸ்டாச்சு ஒன்று வருங்க ஓகேங்களா? அதான் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதாகவே இருக்கும். அந்த ஸ்டாச்சுவை கொண்டுறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதாகவே இருக்கும். சரிங்களா? அது எத்தனை பேர் வந்து விளாண்டுருக்கீங்கன்னு தெரியல எனக்கு. எனக்கு வந்து அது கூட ரிலேட் ஆகிற மாதிரியே இருந்துச்சு. அது எனக்கு அப்படி இருக்குது, உங்களுக்கு அப்படி இருக்குமா அப்படின்னு தெரியாது ஓகேங்களா? பட் அப்படி இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா? ஒருவேளை நமக்கு தோன்ற மாதிரி தோணுதோ அப்படின்னு நான் பார்க்குறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா எனக்கு பார்த்தப்போ இப்படி தோணுச்சு, என்னடா லைட்டாக அங்கே இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு, அதனால சொல்கிறேன். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓகே போயிட்டார். கிளைமேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓகே அவரோட இதெல்லாம் வச்சு அவர் வழியாக முடிச்சிட்டாரு. நல்லா தான் இருந்துச்சு. சரிங்களா? ஓவராலாக படம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடாக போயிடும். செகண்ட் ஹாஃப்லேயுமே மிடில் வரைக்கும் நல்லா தான் போகுது. அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு யூஸ்வலாக அது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எப்படி இருக்கும்னா ஓகே இதுதான் இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து என்ன அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஏன்னா இந்த கான்செப்ட் புதுசு, அதான் நான் சொன்னேன்ல, அந்த ரிவெஞ்ச் ஸ்டோரியாக இருந்துச்சுன்னா ஓகே இதுக்கப்புறம் வரும் கொள்ளும் சுந்தர்ஷியோட அந்த யூஸ்வல் அதுக்கு போயிடுவாங்க. பட் ஆனால் இது ரிவெஞ்ச் ஸ்டோரி இல்லாமல் ஒரு புது ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விறுவிறுப்பாக இருந்துச்சு. அதாவது எப்படி என்ன ஆக போகுது, இவர் எப்படி அதை காட்ட போகிறாரு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்லா எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. எல்லாருமே வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா யோகி பாபுவோட காமெடி ஒரு சில இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. அது நாங்கள் தேட்டர்லேயும் பார்த்தோம். அதனால் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா படம் எப்படி ப்ரோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல படம். கண்டிப்பாக எல்லாருமே போய் தேட்டரில் பாருங்கள், என்ஜாய் பண்ணலாம். டைம் போகிறதே தெரியாது, போயிடும் ஓகேங்களா? ரொம்ப போட்டு இந்த லாஜிக்கு எனக்கு ஒரு பேய் படத்துக்கு போகிறீங்கன்னாவே ரொம்ப அந்த லாஜிக் இன்றைக்கெல்லாம் பார்க்கக்கூடாதுங்க ஓகேங்களா? அப்படி நீங்கள் அதை மீறியும் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் தெரிய தான் செய்யும். விஎஃப்எக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஓகே கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும் சரிங்களா? பட்டு ஓவராலாக ஒரு நல்ல படம். கண்டிப்பாக போய் தேட்டரில் பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க.
நல்லா டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்காரு. நல்ல ஒரு மேக்கிங் இருக்குது. கண்டிப்பாக போய் பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுவீங்க. ஒரு டைம் போகிறதே தெரியாமல் வீக்கெண்ட் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா டைம் போகிறதே தெரியாமல் ஓட்டிகிட்டு வந்துடலாம். சரிங்களா? நம்பி போங்க, நல்லா தான் இருக்கும். அவ்வளோதாங்க. இதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அரண்மனை 4 பார்த்தப்போ நமக்கு தோணுன விஷயத்த தான் நம்ம சொல்லியிருக்கோம். இதான் வந்து தோணுச்சு பார்த்தப்போ. ஓகே, நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தான். லைக் கூட வந்தவங்களும் சரி, கூட ஒரு சீனியர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. கொஞ்சம் அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா சொன்னது எப்படின்னா, ஓகே இது கொஞ்சம் புதுசாக இருக்கனால நல்லா இருக்குது அப்படின்றத அவங்களும் சொன்னாங்க. எனக்கும் லிட்டரில் அப்படி தான் தோணுச்சு. அதை தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இது எனக்கு தோன்ற விஷயம். உங்களுக்கு மேபி பிடிக்கலாம், பிடிக்காமல் இருக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட ஒரு இது. ஓகேங்களா? அது யார் வேணாலும் என்ன வேணாலும் கருத்து சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் நம்மளோட ரிவ்யூ. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய படம் பார்த்துட்டு வந்து நம்மளும் ரிவ்யூ சொல்லுவோம். ஓகேங்களா? அது நம்ம தோன்ற விஷயத்த நம்ம பேசுகிறோம், அவ்வளோதான். ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய நல்ல நல்ல வீடியோஸ் வந்து வரும். ஓகேங்களா? தேங்க்யூ வாய்ஸ். அப்புறம் ஒரு விஷயம் மறந்துட்டேன். அச்சச்சோ சாங் வந்து நல்லா இருக்கு.